ஒரு சிறிய ஊரில் ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு அழகான விளக்கிருந்தது. ஒவ்வொரு இரவும் அந்த விளக்கு எரிந்து அறை முழுவதும் வெப்பமான தங்க நிற ஒளியை பரப்பும். அறை மிகவும் அமைதியாகவும் இனிமையாகவும் தோன்றும். ஆனால் ஒரு நாள் அந்த விளக்கு தன்னைத்தானே பெருமைப்படத் தொடங்கியது. நான் எவ்வளவு பிரகாசமாக ஒளிர்கிறேன் பாருங்கள், நான் சூரியனைப் போலவே பிரகாசமானவன் என்று அது பெருமையாகச் சொன்னது. அந்த நேரத்தில் ஜன்னல் வழியாக ஒரு குளிர்ந்த காற்று உள்ளே நுழைந்தது. விளக்கின் பெருமை பேச்சைக் கேட்ட காற்று அதற்கொரு பாடம் கற்பிக்க நினைத்தது. ஒரு பலமான ஊதலில் ஊ ஊஷ் விளக்கு அணைந்துவிட்டது. அறை முழுவதும் இருள் சூழ்ந்தது. முழு அமைதி. அந்த வீட்டின் உரிமையாளர் விளக்கின் பேச்சையும் நடந்ததையும் கவனித்திருந்தார். அவர் மெதுவாக வந்து ஒரு தீப்பெட்டியை எரித்தார். திக்! சிறிய தீ மிளிர்ந்தது. அவர் விளக்கை மீண்டும் ஏற்றினார். மீண்டும் அந்த வெப்பமான தங்க ஒளி அறையை நிரப்பியது. விளக்கை ஏற்றியபோது அவர் மெதுவாகச் சொன்னார், விளக்கே, உன் ஒளி அழகானது, பிரகாசமானது. ஆனால் பெருமை பேசுவது நல்லதல்ல. நீ யார் என்பதில் மகிழ்ச்சியாக இரு. உன் வேலையை அமைதியாக செய். அந்த வார்த்தைகள் விளக்கின் மனதில் பதிந்தன. அதன் பிறகு விளக்கு ஒருபோதும் பெருமை பேசவில்லை. அது தனது இடத்தில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒளிர்ந்தது. நீதி: நம்முடைய திறமையைப் பற்றி பெருமை பேசாமல் பணிவுடன் இருக்க வேண்டும்.